அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள், உங்களுடைய எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால் அது உங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு சில பேருக்கு இல்லை, மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு மாறிடுமான்னு கேட்டால் உண்மையாகவே மாறிடுது. நிறையா பேருடைய ஜாதகங்களில் நின்ற உபநட்சத்திரம் மாறிடுது. இப்போல்லாம் டெக்னாலஜி அப்டேட் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு முக்கியமான ஒரு டைம் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை நம்ம எக்ஸாக்டாக துல்லியமாக அந்த ஒரு டிகிரி சுத்தமாக கணிக்கும்பொழுது தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷனுக்கான நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சுடலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் நங்கநல்லூர், தில்லை கங்கா நகர், இந்த சப்வேக் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு, ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சந்திக்கலாம். உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மார்ச் 25ஆம் தேதி 2023 சனிக்கிழமை, சுபக்கிருத் வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள், சதுர்த்தி திதி வளர்பிறை, பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதை எடுத்து வாயில் போட்டு போங்க. சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வேலைகளை, அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து எடுத்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே 3 முக்கியமான கிரகங்கள் ராகு, சுக்கிரன், சந்திரன், 3ம் ஒன்றுக்கொன்று அபாரமான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கிறது. ஏன்னா லக்னத்திலேயே இந்த இருக்கிறது. இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதனால ரொம்ப சௌகரியமாக இருப்பீங்க, பரவச நிலையில் இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, சௌக்கியமாக இருப்பீங்க, முக லட்சணம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் பிராப்தமாகக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான செலவுகள், நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய செவ்வாயோடைய வீட்டில் 3 கிரகம். அந்த 3 கிரகத்துல ராகு, சந்திரன், சுக்கிரன் 3மே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள். அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக வீடு, வண்டி, வாகனங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய அதிகமான ஒரு பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. என்னால் யாராவது புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், இல்லை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகக்கூடிய வாய்ப்புகள். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்கள் நிறைந்த நாளாக மாற்றி கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், செவ்வாயுடைய வீட்டில் 3 கிரக சஞ்சாரம். அதுல ராகு, சந்திரன், சுக்கிரன் 3மே ஒரு சந்தோஷத்தை உச்சகட்டமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு கிரகங்கள்னு சொல்லலாம். அதனால நிறைய பேருக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றது, வண்டி வாகனங்கள் பிராப்தமாகக்கூடிய பாக்கியங்கள், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், வியாபாரம் மிகப்பெரிய சிறந்து விளங்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும், நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். நண்பர்கள்ல வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. லைட்டா மருகு கூட இருக்கும் அவங்க ஃபேஸ்லயோ இல்லை கைகள்லையோ. அதன் ரீதியாக உங்களுக்கு சந்தோஷம், அவர் ரீதியாக உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் 3 கிரக சஞ்சாரம் ஏற்படுது. அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் வேலைகள் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கும். யாரெல்லாம் டெக்னிக்கல் டெக்னாலஜி, என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய யோகம் உண்டு. பெரிய ஒரு ஆர்டர் வரும். ராகு, சந்திரன், சுக்கிரன் 3மே உங்களுக்கு சுபகிரகங்கள் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யும். ஏனென்றால் இந்த கிரகத்துடைய சஞ்சாரம் 3 காம்பினேஷனே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளை சந்திக்க வைக்கும்.
எதிர்பார்க்காம ஒரு மூத்த பெண்மணியினால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படலாம். உங்க பாஸ் மூலியமா உங்களுக்கு நல்லது நடப்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கறதோட நீங்க எதிர்பார்க்காம இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மூலியமாக பிராப்தம், வீட்டில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பா சகோதரர்களுடைய உடல்நிலைகளில் கவனமா இருக்கணும். சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டேஞ்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது லக்னம் 5, 9 கூடிய பாகங்கள் பொதுவாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ உங்க மூத்தவங்களுக்கோ கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இன்றைய நாள் பூர்வீக சொத்து உங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. மலை சார்ந்த பிராந்தங்களுக்கு நீங்க சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட இல்லை வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நபர் மூலியமாகவோ இல்லை வேறு ஒரு மாநிலத்தின் மூலியமாகவோ இல்லை வேறு ஒரு ஊர் மூலியமாகவோ அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலியமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு டிராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியஸ்தர்களை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடக்கும். குலதெய்வ வழிபாடுங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியம். அதுல காளி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், வண்டி வாகனங்கள்ல கவனமா போகிறது. செவ்வாய் அப்படின்னா ஆண் மகன்கள், அதாவது ஆண்களுக்கான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு. அதே மாதிரி பெண்கள் விபரீதமான திங்கிங்லாம் வரும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது. அங்க கொடுக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து தலையிட்டுன்னு வர்றது, அங்க கொடுக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்துட்டுன்னு வர்றது, விபூதி எடுத்துட்டுன்னு வர்றது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல இந்த மாதிரி 3 கிரக சஞ்சாரம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் அனுகூலங்களும் நிறைந்த நாளாக மாறும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கோல்டு வார் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம். அவன் ரீதியாக உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் ஏற்றும். சமுதாயத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய நாளாக மாறப்போறது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம், அந்த ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் ஏற்பட போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலமும் நிறைந்த நாளாக மாற்றிக் கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாயுடைய வீடுங்கிறது உங்களுக்கு உங்க ராசி அதிபதி இல்ல லக்னத்தின் அதிபதி வீட்டிலேயே 3 கிரகம், அதாவது ராகு சுக்கிரன் சந்திரன். சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம் செவ்வாய், அதாவது விருச்சிகத்துல இருந்தாலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய விரோதமான கருத்துக்கள் நீங்க பேசுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் நடந்துப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான நாளாக பஞ்சமஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானம் சொல்றது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்துல இந்த மாதிரி செஞ்சாருன்னா வேலைகளில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கும். வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அதிகபட்சமான ஒரு வேலை சுமை இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ப்ரமோஷன் வரலாம். வேலைகளில் ஒரு மிக முக்கியமான எதிரி காணாமல் போகலாம். அதன் ரீதியாக உங்களுக்கு திடமான பணம் வர, ஒரு சில பேருக்கு வீட்டு கடன் கிடைக்கலாம். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாங்ஷன் ஆகலாம். நல்ல மாற்றங்கள் தேடி இருக்கக்கூடிய நாள் இன்றைய முடிஞ்ச அளவுக்கு டவுட்டிங் நேச்சரை கம்மி பண்ணிக்கிறது இன்றைய நாள் நல்லதுன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே டவுட் படக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாம விடுறது தான் இன்றைய நாள் ஒரு நல்ல பக்குவமான உங்களுடைய மனநிலை காட்டி கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும்னு சொன்னா, செவ்வாயோட்டில் 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது பொதுவாகவே தனுசு, சிம்மம், மேஷம் 3மே உடம்புல அதிகமான கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா குழந்தைகளுடைய உடல்நிலைகளை கவனமா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும்,
ஒரு புது ஃபீல்ட்லேயோ இல்லை புது நபர் மேலேயோ இல்லை முதிய ஒரு நபர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்புன்னு நம்ம இன்றைய நாள் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் உங்களுடைய டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்க, உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மிகப்பெரிய ஒரு ருணம் அடையக்கூடிய வாய்ப்புகள், கடன் அடையக்கூடிய பாக்கியங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், ஒரு சில பேருக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பர். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அதிகபட்சமான செலவுகள் ஏற்படும், இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய ரத்தபந்த உறவுகள் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய உடல்நிலைகள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ராகு சுக்ரன் சந்திரன்னா பேசிக்கலாகவே பிளட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷூட்டப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால ரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினச்ச காரியங்கள், நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். எதுவுமே பிளான் பண்ணது வெளியே சொல்லாமல் இருந்தால் ரெண்டு நாள் பெரிய அளவுக்கு ஏற்றும் அனுகூலம் உண்டு. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய ஏற்றும் அனுகூலம் ஏற்படும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் பயங்கரமான தைரியம், கொழுந்து விட்டு எரியும். எதா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியாதா, என்னால் அது செய்ய முடியாதா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டவுட் எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. ஏன் செய்ய முடியாது, நான் போய் நின்று முடிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய தைரியம் ஏற்படும். நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், இன்டர்வியூ கால் வரும். அந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பல காரியங்களில் தள்ளி போயிட்டு இருந்தக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் இந்த காரியங்கள்லாம் ஜம்முன்னு முடிப்பீங்க. இன்னொன்று, பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், அண்ணன் தம்பி சகோதரர்கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாமல் கன்ஃபியூஷன்ஸ் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேண்டும். அதனால முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் ஆஷ் கலர். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல 3 கிரக சஞ்சாரம், சந்திரன் ராகு சுக்ரன் 3மே சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் கூடிய ஒரு பெண்மணியுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு கொடுக்கலாம். அப்படின்னா ஆண் மகனுடைய உடல்நிலைகள்ல, அதாவது மெயினா சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ், இவங்களோட உடல்நிலைகள்ல பாதிப்பு கொடுக்கலாம். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகலாம். ஒரு சில பேருக்கு வாயில் ஏதாவது சின்ன புண்ணு வருவதற்கும் முகத்துல சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. எடுத்தமா கவுத்தமான்னு பேசினா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய எதிர்வினையாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரம் சேது மாதவ சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ராசிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது. அதில் முதல் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு நல்லா இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கர ராசி அல்லது மக்கர லக்னத்துக்காரங்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோடு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.